வணக்கம் நண்பர்களே. என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். நான் ராம்ஜி. வாழ்வெல்லாம் பாட்டு. இந்த வாழ்வெல்லாம் பாட்டில் இசைஞானி இளையராஜா இசையமைத்த பாடல்கள் தான் நம்ம வாழ்நாளெல்லாம் கூட வந்துகிட்டே இருக்கேன் இல்லையா? அதுல ஒரு பாட்டு, ஒரு பூ பாட்டு, அப்படிப்பட்ட ஒரு பூ பாட்டு. இந்த படம் ரிலீஸ் ஆகிற சமயத்தில் எனக்கு 10 வயசு இருக்கும். நான் ரஜினிகாந்தோட ரசிகர். நான் அப்போ படம் பார்த்துட்டு எனக்கு அழுகை வந்துடுச்சு. ஏன் அப்படின்னா, இந்த பாட்டு ரஜினிக்கு இல்லைன்னு எனக்கு ஒரு வருத்தம். இதே போல் என்னுடைய வயதை ஒத்தவர்களோ அல்லது வேறு யாராவதோ, என்னங்க இது, இந்த படத்தில் இந்த பாட்டு ரஜினிக்கு இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமேங்க, என்னங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் யாருக்காவது இருந்ததுனாக்கா அதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படம் முள்ளும் மலரும். முள்ளும் மலரும், முள்ளும் மலரும். மகேந்திரன் சாருடைய ஒரு அற்புதமான காவியம். மகேந்திரன் சாருடைய முதல் படைப்பு முள்ளும் மலரும். பாலு மகேந்திரா சார் தான் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவாளராக இருந்தார். ரஜினிகாந்த், சரத்பாபு, ஷோபா, ஃபடாவட் ஜெயலட்சுமி, சாமி கண்ணு, குமரி முத்து, வெண்ணிராடை மூர்த்தின்னு இந்த படத்தில் நடித்த அத்தனை கதை மாந்தர்களும் நம்ம மனசில் அப்படியே இருப்பாங்க. இந்த கதாபாத்திரத்தில் நான் அந்த வள்ளின்ற கதாபாத்திரத்தில் நடித்த ஷோபாவை விட மங்கா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடித்த ஃபடாஃபட் ஜெயலட்சுமியுடைய கேரக்டரைசேஷன் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப தாக்கத்தை அந்த வயசுலேயும் ஏற்பட்டுச்சு. இந்த முள்ளு மலரும் படத்தில் எத்தனையோ பாடல்கள், எல்லா பாடல்களையுமே ஹிட்டாக்கி கொடுத்துருப்பார் தலைவர் இசைஞானி அவர்கள். இந்த பாட்டு அப்படியே நம்மளை ட்ராவல் பண்ண வைக்கிற ஒரு பாட்டு. அப்படியே எங்கேயோ கூட்டிகிட்டு போகும். ஒரு இயற்கையை இவ்வளவு கொண்டாட்டத்தோட ஒருத்தர் பாடிட முடியுமா? அதுவும் ஒரு அழகான பெண், அந்த பெண்ணுடைய சிரிப்பு அவளை அந்த சிரிப்பு அந்த பையனை அந்த இளைஞரை கவருது. அப்படி இருந்தும் கூட அந்த இளைஞர் அந்த பெண்ணோட பயணம் செய்யும் போது அவருக்கு அதெல்லாம் மறந்துட்டு இயற்கை அவருக்கு அவ்வளவு ரம்மியமாக காட்சி தருது. இந்த பாட்டை இம் அப்படிங்கிறத ஹம்மிங்லேருந்தே ஆரம்பிச்சிருப்பார். தியாகம்ங்கிற படத்தில் இசைஞானி இளையராஜா, சிவாஜி சார் அந்த படத்தில் நல்லவர்க்கெல்லாம் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாரு. அதே போல இதுலயும் ஃப்ளூட்டு, கிட்டாரு, வயலின்னு சும்மா விளையாடக்கூடிய பாட்டு தான் இந்த செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. அந்த ஒரு ஜீப்பு, அந்த மலைப்பகுதி, கண்ணதாசனுடைய வரிகள், ஜெயசாஸ் அவர்களுடைய குரல் சொல்லவா வேணும் இந்த குலோப் ஜாமுன் பாட்டுக்கு. அதில் பாருங்க, செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, பூவாசம் மேடை போடுதம்மா, பெண் போல ஜாடை பேசுதம்மா. இந்த சொல்லும் போது இந்த இடம் அப்படியே மயங்கிரும். அம்மம்மா ஆனந்தம், அம்மம்மா ஆனந்தம். அந்த தரைப்பகுதியிலிருந்து அப்படியே மலையை நோக்கி அப்படியே டிராவல் ஆகிட்டே இருக்கும் அந்த ஜீப்பு. அதில் ஷோபா, மற்ற நடிகைகள், சரத்பாபு ஓட்டிகிட்டே இருப்பார். அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ வளைந்து நெளிந்து போகும் பாதை, வளைந்து நெளிந்து போகும் பாதை, மங்கை மோக கூந்தலோ. எப்படி கம்பேர் பண்றாரு பாருங்க. அந்த ஊசி முனை வளைவுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி அந்த மலைப்பாதை. வளைந்து நெளிந்து போகும் பாதை, மங்கை மோக கூந்தலோ, மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம், பருவனான ஊடலோ, பருவனான ஊடலோ.
ஆலங்கொடி மேலே கிளித்தேன் கனிகளை தேடுது, ஆசை குயில் பாஷையின்றி ராகம் என்ன பாடுது, காடுகள் மலைகள் தேவன் கலைகள், தேவனுடைய ஆர்ட், கடவுளுடைய ஆர்ட். இதெல்லாம் அந்த காடு மேடு மலை வனாந்திரங்கள் வானம் இதெல்லாமே அப்படி சொல்றாரு அவர். அதையும் பெண்ணுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ, மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் பருவனான ஊடலோ, ஆலங்கொடி மேலே கிளி தேன் கனிகளை தேடுது, ஆசை குயில் பாஷையின்றி ராகம் என்ன பாடுது, காடுகள் மலைகள் தேவன் கலைகள், செந்தாழம் பூவில் டட்டை, செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, என்ன இசைங்க இளையராஜாலாம் ஒரு பய கிடையாதுங்க. ஒரே ஒரு சூரியன், ஒரே ஒரு சந்திரன், ஒரே ஒரு வானம், ஒரே ஒரு பூமி, ஒரே ஒரு இளையராஜா. வேற என்ன சொல்ல முடியும்? அதுக்கு அடுத்தாப்புல பாருங்க, அழகு மிகுந்த ராஜகுமாரி, வானத்தை பாக்குற, அழகு மிகுந்த ராஜகுமாரி மேகமாக போகிறாள், ஜரிகை நெளியும் சேலை கொண்டு மலையை மூட பார்க்கிறாள். எப்படி? அழகு மிகுந்த ராஜகுமாரி மேகமாக போகிறாள், ஜரிகை நெளியும் சேலை கொண்டு மலையை மூட பார்க்கிறார். டக்குன்னு ஹியூமனிட்டிக்கு வந்துடுறாரு. மனிதர்களுடைய குணம், பள்ளம் சிலர் உள்ளம் என ஏன் படைத்தான் ஆண்டவன், பட்டம் தர தேடுகின்றேன் எங்கே அந்த நாயகன், மலையின் காட்சி இறைவன் ஆட்சி, செந்தாழம் பூவில் டட்டை, செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. மலை பகுதி கீழே இருந்து மலையடி வாரம், அந்த அடிவாரத்திலேருந்து அப்படியே ஜீப் அப்படியே போய்கிட்டே இருக்குங்க. அப்படியே வளைவுகளெல்லாம் தாண்டி போய்கிட்டே இருக்கு, உச்சியை நெருங்கிக்கிட்டே இருக்கு. அப்ப இளைய பருவம் மலையில் வந்தால் ஏகம் ஏகம் ஒண்ணுதான், இளைய பருவம் மழையில் வந்தால் ஏகம் சொர்க்க சிந்தனை, இதழில் வருடும் பனியின் காற்று கம்பன் செய்த வர்ணனை. அடிக்கடி கம்பனை கூப்பிடுவாரு, கம்பன் ஏமாந்தான் அப்படின்றாரா? இங்க இளைய பருவம் மழையில் வந்தால் ஏகம் சொர்க்க சிந்தனை, இதழில் வருடும் பனியின் காற்று கம்பன் செய்த வர்ணனை, ஓடை தரும் வாடை காற்று வான் உலகை காட்டுது, உள்ளே வரும் வெள்ளம் ஒன்று எங்கோ என்னை கூட்டுது, மறவேன் மறவேன் அற்புத காட்சி, செந்தாழ பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, பூவாசம் மேடை போடுதம்மா, அம்மம்மா. அத சொல்லும் போதே நமக்கு ஒரு மாதிரியா இருக்குங்க. அம்மம்மா ஆனந்தம், அம்மம்மா ஆனந்தம். இந்த ஹம்மிங் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் இந்த இம்முங்கிற விஷயத்தை வச்சுக்கிட்டே ஒரு வீடியோ ஒன்று இளையராஜா சாருடைய பாடல்கள் பற்றி பேசணும்னு ஆசை. நீரோட்டம் போராடும் ஆசை ஆனந்தம். என்னங்க இளையராஜாலாம் என்ன மாதிரி ஹம்மிங்லாம் கொடுத்துருக்காரு. ஒரு ஹம்மிங்லேயே ஒரு ஜாலத்தை, ஒரு நளினத்தை, ஒரு மென்மையை, ஒரு மயிலிறகு வருடலை இளையராஜா சார் தான் கொடுக்க முடியும். இந்த செந்தாழம் பூவில் பாட்டு அப்பெல்லாம் பாட்டு புஸ்தகம்,
அந்த ஞாயிற்றுக்கிழமை பொன்மலை வார சந்தையில் பாட்டு புஸ்தகத்தை வாங்கி வச்சுக்கிட்டு இந்த பாட்டெல்லாம் பாடுவோம். இந்த பாட்டுக்கு அப்புறம் அதே படத்துல வர ராமே ஆண்டாலும் ராவணே ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லைன்னு பாடும்போதே யார் பாடினாலும் சரி அவங்களுக்கு அந்த ரஜினியோட வேகம் வந்துடும். இதுதான் முள்ளும் மலரும் அப்படிங்கிற படம் நமக்குள்ளார ஏற்படுத்திய தாக்கம். வாழ்வெல்லாம் பாட்டுல இந்த செந்தாழம் பூ இன்னி வரைக்கும் நமக்குள்ளார, நம்ம நாசிக்குள்ளார ஒரு வாசத்தை, ஒரு நறுமணத்தை நிமிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்குங்கிறது இந்த பாட்டினுடைய பேரானந்தம். வணக்கம்.